செல்ல குழந்தையே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் துரத்தி அடிக்கின்றது அல்லவா? வறுமையில் உன்னை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கின்றது அல்லவா? என் தங்கமே, வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? நம் எத்தனைதான் உழைத்தாலும் நன்மை துன்பத்தில் வாட்டி வதைத்து கொண்டு இருக்கின்றதே என்று என் குழந்தை நீ வருந்தி கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இன்று உன் அப்பன் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்ன என்பதை தெரிவிக்க வந்திருக்கிறேன். அது வெளியில் எங்கும் இல்லை, உன்னுடைய இல்லத்துக்குள் தான் இருக்கின்றது. உன் இல்லத்தில் நடக்கின்ற சில தவறுகளால் தான் உனக்கு வறுமை உன்னை விட்டு பிரியாமல் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டதான் இப்பொழுது உன்னோடு பேச வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வறுமை என்பது உன்னோடு ஒட்டி பிறந்தது போல எந்நாளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் அப்பன் உன் இல்லத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்ன தவறுகள் எந்நாளும் உன் இல்லத்தில் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்பன் என்று உனக்கு உணர்த்த வந்திருக்கிறேன். என் தங்கமே, அப்பன் சொல்லி முடிக்கும் முன்பே நீ நிச்சயமாக இதுவெல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டு இருப்பதை நீ புரிந்து கொள்வாய். ஏனென்றால் அப்பன் சொல்வதற்கு காரணமில்லாமல் உன்னிடத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. உனக்கு எது பிரச்சனையாக இருக்கின்றதோ, எதனால் உனக்கு நடக்க விருப்பமில்லாத கெட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது, எல்லாம் உன்னை விட்டு தள்ளி போகின்றது, அதற்கு எல்லா காரணங்களையும் அறிந்தவன் உன் அப்பன் உன்னிடத்தில் அதை பற்றி சொல்லுகின்றேன். இதையெல்லாம் நிச்சயமாக இன்று இரவுக்குள் தெளிவாக புரிந்து கொண்டு நாளையில் இருந்து இந்த தவறினை நீ ஒருபோதும் செய்ய மாட்டாய். என் தங்கமே, வறுமைக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த தவறுகள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றது என்றால் அது உண்மைதான். ஏனென்றால் நானே கண்கூடாக கண்டிருக்கிறேன் அல்லவா? உன்னுடைய இல்லத்தில் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நீ கூட சில நேரத்தில் இந்த விஷயத்தை செய்கின்றாய். இதை செய்யக்கூடாது என்று சிலருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் செய்கின்ற பொழுது அதை மறந்து விடுகின்றார்கள் தான். செய்வது தவறு என்பதை அதன் பின்னால் உணருவதும் கிடையாது. நம்முடைய இல்லத்தில் தெய்வங்களை குடி அமர வைக்க வேண்டும் என்றால், தெய்வங்கள் உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை ஒருபோதும் நீ செய்யக்கூடாது. நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் உனக்கு ஆசிகளை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நீ அவர்களை அவமதிக்கும் விதமாக நடந்து கொண்டால் இன்னும் அவர்களுக்கு மனவேதனை கொடுத்து அப்படியே அங்கிருந்து சென்று விடுவார்கள். என் தங்கமே, அப்பன் சொல்கின்ற தெய்வங்களை யாரெல்லாம் தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் வறுமையில் நமக்கு இருக்கவும், செல்வ செழிப்பாக இருக்கவும் உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள்தான் லட்சுமி தேவியானவரும் குபேரனும் தான். என் தங்கமே, இவர்கள் இருவரையும் ஒரு நாளும் அவமதித்து விடாதே. அதற்கு அப்பன் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உன் இல்லத்தில் நடத்தி கொண்டு இருக்கின்றார் என்று ஒரு முறை சோதித்து பார். என் குழந்தை, உப்பை ஒருபோதும் நீ கீழே சிந்தக்கூடாது. ஏனென்றால் அது மகாலட்சுமி அவமதிப்பாக அர்த்தம். மகாலட்சுமியுடைய அம்சம் அல்லவா? அதனால் எப்பொழுதும் உப்பினை கீழே சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தெரியாமல் சிந்துவது வேறு, தெரிந்தே அங்கு நம் அதனை அக்கறை இல்லாமல் வேலை செய்யும் பொழுது கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஆக சிந்திக் கொண்டு இருக்கக்கூடாது. உப்பினை கையில் எடுக்கும் பொழுது லட்சுமி தேவியானவளுடைய அம்சம் என்ற எண்ணத்தை மனதுக்குள் வைத்து கொண்டு அதனை பொறுமையாக கையாள வேண்டும். அது உன்னுடைய சமையலுக்கு அளவோடு போய் சேரும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, அதுபோல நல்லெண்ணெய், இயல்பாக கடுகு, மிளகு இதையெல்லாம் நீ கீழே சிந்தக்கூடாது. ஏனென்றால் இனி சனி பகவானோடு அவமதிப்பதற்கான சமமாகும். இவையெல்லாம் சனி பகவானுக்கு உகந்த பொருள் அல்லவா? அதனால் இது எல்லாம் நீ சிந்தினால் அது அவரை அவமதிப்பதற்கு சமமாகும். அதுபோல
சாதத்தை பாத்திரத்தில் இருந்து கரண்டி உருட்டும்படியான சத்தம் கேட்கும்படி துடைத்து வலித்து எடுக்கக்கூடாது. இது அன்னபூரணியை அன்னபுவனேஸ்வரியை அவமதிப்பதற்கான சமம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, சாதத்தை வீணடிப்பதும் நிகரான ஒரு செயல்தான் என்பதை நீ புரிந்து கொண்டு என் குழந்தையே, நீ இப்படி எந்நாளும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அதுபோல குபேரனுக்கு பிடித்த உணவு ஊறுகாய். தட்டில் ஊறுகாயை வீணடிக்க கூடாது. அப்படி வீணடித்தால் அது குபேரனை அவமதிப்பதற்கான சமம். அதனை ஒரு நாளும் நீ செய்துவிடக்கூடாது. எப்பொழுதும் ஊறுகாயை எப்படி வைக்க வேண்டும், எவ்வளவு வைக்க வேண்டும் என்று தெரியாமல் அதிகமாக வைத்து விடுகின்றார்கள். பொதுவாக ஊறுகாய் அதிகமாக அளவிற்கு எடுத்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது உப்பும் காரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் தேவைக்கு அஞ்சி அதிகமாக அதனை எடுத்து வைத்து விட்டு அதன் பிறகு அதனை வீணடிக்க கூடாது. குபேரனின் அம்சமாக விளங்கக்கூடிய ஊறுகாய். நிச்சயமாக அதை நீ அவமதிக்கின்ற நேரத்தை செயல்களை செய்தால் அது குபேரனை அவமதிப்பதற்காக சமம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம். பூஜை அறையில் குத்து விளக்கு தவறி தெரியாமல் கீழே விழுந்தால் சரி, ஏற்றிய விளக்கு அணைந்தாலும் சரி, குலதெய்வத்திற்கு உடனடியாக நீ காணிக்கையினை முடிந்து வைக்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற இந்த இரட்டை செயல்கள் நடக்கின்றது என்றால் குலதெய்வம் முன்னிடத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அதனால் அவர்களுக்கு உடனடியாக காணிக்கை முடிச்சினை வைத்து விட்டு நீ கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவர்களை காண வேண்டிய நேரம் உனக்கு வருகின்றதோ, எப்பொழுது உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கின்றதோ அன்று அந்த காரியத்தை நீ அங்கே கொண்டு உண்டியலில் போட்டவுடன் சரி, அதை வைத்து அவர்களுக்கு ஏதேனும் பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரி. என் குழந்தையே, இது போன்ற செயல்களை எல்லாம் உன் இல்லத்தில் சரியாக நடக்கின்றது என்று ஒரு முறை சிந்தித்து பார். என் தங்கமே, ஏற்றிய தீபம் அணைந்தால் வருத்தப்பட தேவையில்லை. குலதெய்வம் உன்னை காண வேண்டும் என்று நினைக்கின்றார் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். காணிக்கை முடிச்சுகளை உடனடியாக அந்த நேரத்தில் நீ முடிந்து வைத்து குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அவர்களை மனதார வணங்கி நீ இதை செய்தால் போதும். என் தங்கமே, இப்படியெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் சில தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. முக்கியமாக இதில் குறிப்பாக நடக்கக்கூடிய விஷயம், சாதத்தினை கரண்டியில் அழியில் படும் வரை சத்தம் போட்டு வலித்து எடுப்பது. என் தங்கமே, அங்கே இருக்கின்ற 1-2 பற்களை அப்படியே விட்டுவிடு. அதை எடுத்து கடைசியாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம். அப்பன் அந்த சாதத்தை நான் அப்படியே எடுக்கவில்லை என்றால் அதுவும் வீணாகாதா என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, அது அப்படி அல்ல. கடைசியாக இருக்கின்ற அந்த சாதத்தை உன்னுடைய கையால் வலித்து எடுத்து நீ கால்படாத இடத்தில் போட்டாலும் சரி, எறும்புகள் நடமாட்டம் இருக்கின்ற இடத்தில் போட்டாலும் சரி, காகத்திற்கு போட்டாலும் சரி, யாரேனும் ஒருவருக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். யாரேனும் ஒருவருக்கு, அது வாயில்லா பூச்சிகளுக்கு அது உணவாக மாறிவிட்டால் அது உனக்கு மிக பெரிய பலனை கொடுக்கும். அதை உன்னை வீணாக்க சொல்லவில்லை. என் தங்கமே, சில குழந்தைகள் நினைப்பார்கள், அப்பன் நிறைய பொருட்கள் சாப்பிட முடியாமல் எஞ்சி அங்கே கழனியாக செய்கின்றார்கள் என்று. கழனி என்றால் அத்தனை மோசமான விஷயம் கிடையாது. என் தங்கமே, அதை மாடுகள் உணவாக அருந்துகின்றது அல்லவா? அதனால் அதை நீ வீணாகுவதாக ஒருபோதும் நினைக்காதே. இன்னொரு உயிருக்கு உணவாகத்தான் கொடுக்கின்றார் என்பதை முதலில் புரிந்துகொள். வீணாக்குவது என்பது என்ன தெரியுமா? யாருக்குமே பயன்படாமல் அந்த உணவு போவதுதான். நீ எங்கே போகின்றாய், எப்படி போகின்றாயோ அந்த இடத்தில் எந்த ஒரு உயிரினமும் வராது. அவர்கள் யாரேனும் உண்டு பலன் கிடைக்காமல் போவார்கள்.
அது போன்ற செய்வதுதான் வீணடிப்பது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அப்பன் சொல்கின்ற விஷயம் உனக்கு புதிதாக தோன்றலாம். ஆனால் ஒரு உயிர் அதை சாப்பிடுகின்றது என்கின்ற விதத்தில் நீ ஒரு முறை சிந்தித்து அப்படி செய்வது நிச்சயமாக நினைத்துப்பார். என் குழந்தையே, நீ இன்னொருவருக்கு உணவு கொடுக்கின்றாய் என்கின்ற அர்த்தத்தில்தான் மாறும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெளியில் சென்று வீட்டு உணவை அருந்தும் பொழுது அங்கே சாப்பிட முடியாமல் வீணாகி விட்டு அதை அப்படியே வீசிவிட்டு வருவதுதான் உணவை வீணடிப்பது. ஒரு வேளை என் குழந்தை உனக்கே தெரியாமல் அவைகளை எல்லாம் குப்பையில் தள்ளாமல் அங்கு இருக்கின்ற நாய்களுக்கு உணவாக கொடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக அது உனக்கு ஒரு வகையான புண்ணியத்தில் வந்து சேரும். என் பிள்ளை, அப்படி இல்லாமல் போகின்றது என்றால் அது மிக பெரிய தவறு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அதனால் ஒரு நாளும் உணவை வீணாக்காதே. எத்தனையோ பேர் உணவில் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.